ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருச்சியில் சம்மர் லீவுக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படின்னா இந்த பனிமலை எக்ஸிபிஷனுக்கு வரலாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருண் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 3 இயர்ஸ் வந்து ஃப்ரீங்க, எபோவ் 3 இயர்ஸ் வந்து 90 ருபீஸுங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30லேருந்து 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்வே மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாங்க. ரெயின்போ கலர்ஸில் வந்து அந்த லைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது ரொம்பவே கூலாக கூட இருந்துச்சுங்க. வால் டெக்கரேஷன் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடு மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே சில பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்களா தான் அந்த பனிமலை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லைட்டு ப்ளூ கலரில் வரும், ப்ளஸ் வந்து அவங்க சாங் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது இது கனெக்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஸ்கோ லைட் மாதிரி தாங்க ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ உள்ளே வந்து கூலாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் நடந்து போங்க. பனி மாதிரி ஒயிட் கலரில் இருக்க நடக்காதீங்க, ஏன்னா அது வந்து வழுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி போயிட்டோம்னா எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குமோ அதே தாங்க ஆஸ் யூஷுவல் இருந்துச்சு. சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சில கேம்ஸ் எல்லாம் விளையாடினோம். அதுக்கு சில கிஃப்ட் எல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் சாப்பிட்ற பொருளாக எப்போ எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குமோ அதுதாங்க இருந்துச்சு. சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் ஆர்ட் மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி, அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, சோளாபுரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 3D கேம்ஸ் இருந்துச்சு. பேய் வீடு இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. இதில் வந்து புல் ரைடு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ராட்டினம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து வாட்டர் போட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட் இருந்தது, ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்னும் சில கேம்ஸ் இருந்துச்சுங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த ராட்டினம் மாதிரி இருந்தது, கப் அண்ட் சாசர் மாதிரி இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.